அதாவது வீடு பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த வீட்டில் பொறுத்தவரைக்கும் தண்ணி ப்ராப்ளம் இருக்காது, எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் இருக்காது. வருஷா வருஷம் இவங்க வாடகையை ஏற்றும்போது அது கொடுக்கறதுக்கு அங்கே ஆள் போட்டி போட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஏரியாவும் நல்ல டெவலப் ஆகிட்டே போயின்னு இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். இப்படிப்பட்ட சூழல்லாம் பார்த்திங்கன்னா இந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய உச்சம் பெற்ற செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டம் இருக்கும். அதே போல் அவங்களுக்கு மூத்தவர்களால் ஆதாயம். இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய தாத்தா பாட்டி அப்பா பெரியப்பா இப்படி இவங்க மூலிமா அவங்களுக்கு சொத்துக்களும் பணமும் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேருக்கு பங்கு சந்தையில் ஒரு சில பங்குகள் கூட உங்களுக்கு கிடைக்கும். அதாவது எங்களுடைய எல்டர் பிரதர்ஸ், மூத்த சகோதரர்கள் இல்லைன்னா உங்கள் சொந்தக்காரங்க யாரோ உங்களுக்கு ஒரு சில பங்குகளை இலவசமாக கொடுத்துட்டு போவாங்க, ஒரு கிஃப்டாக கொடுப்பாங்க. அது பார்த்தோன்னா ஒரு 5-10 வருஷத்தில் பார்த்தா எங்கேயோ இவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு நல்ல வேல்யூ கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அதுபோல் ஒரு சில பேருக்கு மறுமண அமைப்பும் ஏற்படும். ஒரு சில பேருக்கு கல்யாணம் ஆகிட்டு வைஃப் இருந்ததுனா கூட முறை தவறி நடக்கக்கூடிய ஒரு செயலும் சில பேருக்கு ஏற்படும். அதில் அவங்க மாட்டிப்பாங்க. இதனால் இவங்க சம்பாதிச்சு வச்ச பணம் கூட கைவிட்டு விரயமாகறதுக்கான சூழ்நிலையும் ஏற்படும். இதுக்கடுத்தது செவ்வாய் 12ஆம் இடமான கும்பத்தில் இருக்கும்போது விரயங்கள், தேவையற்ற விரயங்கள் இருக்கும். குறிப்பாக மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்கும். இவங்களும் பல இடங்களுக்கு ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். குறிப்பாக இவங்க ஃப்ளைட்டில் அதிகமாக பிரயாணம் பண்ணக்கூடிய நபராக இருப்பாங்க. இப்போ நிறைய ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராவல் பண்ணுறவங்கலாம் பார்த்திங்கன்னா ஃப்ளைட் யூஸ் பண்ணுறவங்க, அவங்களுக்கு அதே போல் ஃப்ளைட் சம்மந்தப்பட்ட ஒரு வேலை சில பேருக்கு கிடைக்கும். அங்கே ஒரு ஏர் ஹோஸ்டஸாக ஒர்க் பண்ணுறதோ இல்லை பைலட்டாக ஒர்க் பண்ணுறது, இப்படிப்பட்ட சூழலாம் சில பேருக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு சரியான தூக்கம் இருக்காது, நிம்மதியற்ற தூக்கம். அடிக்கடி தூக்கத்தில் டிஸ்டர்பன்ஸ் ஆகிறது, சரியாக தூங்க முடியாமல் போயிட்டு அடுத்த நாளைக்கு வேலைக்கு சரியாக போக முடியாமல் படிக்க முடியாமலாம் சில பேர் அவசரப்படுவாங்க. ஒரு சில பேர் டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க தூக்கத்துக்காக. இப்படிப்பட்ட சில நெகட்டிவ் பலன்களும் இருக்கும். இது வரைக்கும் நாம் செவ்வாயுடைய அமைப்பு மேஷம் தொடங்கி மீனம் வரைக்கும் ஒவ்வொரு லக்னத்துக்கும் செவ்வாய் அந்த லக்னத்தோட அடிப்படையில் ஒவ்வொரு இடங்கள்லையும் இருந்தால் எப்படிப்பட்ட பலனை தருவாருங்கிறத நம்ம பார்த்தோம். இனி அடுத்த பதிவில் ரொம்ப முக்கியமான ஒரு பிளானட், எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கிரகம், சனி கிரகம். இந்த சனி கிரகத்தை பேஸ் பண்ணி ஒவ்வொரு லக்னத்துக்கும் சனி எப்படிப்பட்ட பலனை தருவாங்கிறது நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அது அவசியம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ஜாதகத்தில் சனி எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.